ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் பொங்கலுக்கான கிளீனிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? க்ளீன் பண்ணி அந்தந்த பொருளை நம்ம அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உயிர் போய் தான் திருப்பி வருது. அதனால் இன்னும் இந்த வருஷம் நான் ஒரே நாளாக செய்யாமல் 2-3 நாளாட்டு ஷேர் பண்ணி தான் செய்திருக்கேன். அப்புறம் என்ன பூஜா ரூம் ஒர்க்கெல்லாம் என்ன இருக்குது, அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. இனி தான் இப்போ பூஜா ரூமில் உள்ள பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இனி அதில் பொட்டெல்லாம் வச்சு நம்ம பூஜா ரூமை ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ நீங்கள் பொங்கல் வைக்கிறது வீட்டுக்குள்ளாடி கிச்சன்லேயே வைப்பீங்களா? சிலர் வாசலில் வைப்பாங்க, சிலர் கிச்சனில் வைப்பாங்க. ஆனால் நான் இந்த தடவை வாசலில் தான் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். ஆனால் இனிதான் பர்ச்சேசிங் ஒர்க் எல்லாமே இனிதான். அதுக்கு பூஜைக்கான பொருட்கள் எல்லாம் இனிதான் வாங்கணும். இன்னைக்கு ஈவினிங் தான் வாங்க போகிறேன். ஆனால் பூஜைக்கு தேவையான மஞ்சள் நம்ம தோட்டத்திலே இருக்குது. அதையே நம்ம எடுத்து ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கிறேன். இப்போ கரும்புமே நம்ம வாங்கலை. இப்போ நமக்கு ரேஷனில் கிடச்ச கரும்பே போதும். இப்போ யாரும் கரும்பு சாப்பிட்ற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நீங்கள் எல்லாம் எப்படி நிறைய கரும்பெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுண்டா? பொங்கல் எங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு தேவையான மஞ்சள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்துக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. அப்புறம் நான் எல்லா வருஷமும் மண்பானை வாங்கி தான் பொங்குறது. அது அந்த தடவை வாங்கலை. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பானை வாங்கி வாங்கி வீட்டில் அதுவே கொஞ்சம் நிறைய பானை இருக்குது. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பானையிலே பொங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு நான் பொங்கினது. அதனால் இதிலே பொங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானையை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ்.